கரிகா 10 அணா, வாழை மரம் 8 அணா. மேலக்காரனை கொடுத்து விட்டு போச்சு. ஸ்ரீகண்டபுரத்தையும் திருவண்ணாமலைக்கு எத்தனை வாங்கிட்டான்? 3 அணா கேட்டான், 2 அணா கொடுத்தேன். ஏண்டா வெங்கட்டு, கரிகாலாம் எடுத்துன்னு எங்க கிளம்பிட்ட? கல்யாணத்துக்கு வாங்கின காய்கறிலாம் மீந்துட்டான். கோடி ஆத்து சுப்பாள் பாட்டி ஆத்துல கொடுத்துட்டு வர சொன்னா. ஒரு அண்ணா பணம் கூட. இதுக்கடா 1 அணா பணம்? அதெல்லாம் சொல்லுமா, குடுனா கூட. ஏண்டா வெங்கட்டுக்கு 1 அணா கொடுத்தேன், நான் கணக்கு ஏறேன் வச்சுக்கோ. அப்பா கேட்டா என்ன பதில் சொல்றது? என் காசு தானே. என்னடா இது, என் காசு உன் காசுன்னு பிரிச்சு பேசுற? ஏண்டா எப்படா பணம் சம்பாதிச்சு நீ? கல்யாணத்துல ஓதி விட்ட காசு, ஆசீர்வாதம் பண்ணும்போது வச்சு கொடுத்த காசுலாம் நீயே பிடிங்கிட்ட. அதுல இருந்து ஒரு 1/2 அணா கொடுத்தா குறைஞ்சா போயிடுவ. கொடுக்குறேன்டா. ஏண்டா இந்த 1 அணாக்கு என்ன வாங்க போற? கேட்கறன்னு பதில் சொல்லேன்டா. கும்பகோணத்துல ஜவாது விற்கிறாளாம். அதை வாங்கி பூச்சிண்டா வேர்வனத்துமே இல்லாம கமகமன்னு இருக்குமா. உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுத்து, இதெல்லாம் வாங்கி போட்டும் கூடாதான்னு கோடியாத்து சாமிநாதன் பையன் வைத்தி சொன்னான். அட்ரா சொக்க, கல்யாணம் ஆயிடுத்து ஜவ்வாது பூசிக்கு போறவளா? என்ன அண்ணாவும் தம்பி அரட்டை அடிச்சுட்டு இருக்கேன்? ஓச்சா பாத்தியோன்னு உன் தம்பிய கல்யாணம் ஆயிடுத்தான், ஜவ்வாது பூசிக்கு போறான். என்னடா வாசனாதி திரவியங்கள்லாம் போட்டுட்டு ஆம்படியோட மயக்க போறியாக்கும்? இதுக்குதான் நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். வெக்கப்படுறான் வெக்கப்படுறான். வெக்க வந்துடுத்து. அவையும் இங்க வாயே. காக்காக்கு சாதம் வச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாயே, சீக்கிரம் சீக்கிரம். என்ன வாயே, நம்ம வெங்கடுக்கு வெக்க வந்துடுத்து. வெக்க வந்துட்டா? வெங்கடு இங்க பாரு. ஆமா வெக்கப்படுறான். ஏண்டா அப்பா திட்டினா ரோஷம் வராது, பாராட்டினா சிரிப்பும் வராது, என்ன செஞ்சாலும் தெய்வமே தேமேன்னு இருப்ப. இப்ப திடீர்னு எனக்கு எங்க வந்தது வெக்கமோ நானுமோ? குழந்தை பெரியவன் ஆயிட்டான், பொறுப்பு வந்துட்டு. ஜவ்வாது வாங்குற பொறுப்பு. நான் நேத்திக்கே பார்த்தேன். ருக்கு கொல்ல பக்கமா போனா ஐயா கிணத்துல இருந்து ஜலத்தை மொண்டு மொண்டு கிணத்தடியில வச்சுட்டு போறார். என்னடா அதுக்குள்ள ஆம்படி ஆளுக்கு ஒத்தாசை செய்ய ஆரம்பிச்சுட்டியா? வெங்கடா, இந்த அடிமட்டம்லாம் கரையை பிடிச்சிருக்கு, வெட்டி கட்டி வை. அடுப்புக்கு லவ்வா இருக்கும். அப்படியே அந்த கூடையில இருக்க கொட்டாங்கச்சி எல்லாம் உடைச்சு வை. அண்ணா நீங்க வேற, இனிமே ஐயா வேத்து கொட்டுற வேலையெல்லாம் பண்ண மாட்டார். ஜவ்வாது பூசிண்டு மாங்குடி மைனர் வேற சும்மா கமா கமா கமான்னு மழக்க போறார். எப்படி ஜவ்வாது பூசிட்டு மாங்குடி மைனராட்டம்? எப்படா இந்த பூனையும் பால் குடிக்குமா இருக்க? யாரடா கத்துண்ட? சாலாச்சி பாட்டியத்துக்கு போறேன். எல்லாரும் பரிகாசம் பண்றது. ரெண்டு இதை மட்டும் சொல்லிட்டு போய, வேற என்ன வாங்க போற? ஜவ்வாது மட்டும் தானா? புனுகு, பன்னீர், முகத்துக்கு பூசின பூதிர மாவு எல்லாம் வேண்டாமா? இதெல்லாம் சாந்தி கல்யாணத்துக்கு உள்ள வைப்பாலாம் சொன்னா. சொல்லுதாத, அவன் சொல்லிருக்க மாட்டான். சொன்னான். அதுக்குள்ள அவ கூட திருத்தனமா பேசிட்டியா? ஏறி இருக்கு, அதுக்குள்ள இவ்வளவா? இன்னும் உட்கார வச்சு உபதேசம் பண்ணிட்டாள்னா ஐயோ அம்போதான். இடுப்புல இருக்கிறதாவது தலையில கடியும் கூத்தாட போற. என்ன இருந்தாலும் அவ அப்படி பேசிருக்க கூடாது. கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அப்படிதான் பேசுவேன். நான் இந்த ஆத்து மூத்த பொண்ணு, அம்மா ஸ்தானம். அம்மா ஸ்தானங்கிறது மூத்த மாட்டு பொண்ணுக்குதான், மூத்த பொண்ணுக்கு இல்ல. என்ன இருந்தாலும் நீ அடுத்தாத்து பொண்ணு. அவ எங்க அடுத்தாத்துக்கு போனா? பிறந்ததுல நீங்க ஏதானே பழியா கிடக்க ஆம்படியானோட. டேய் சந்தானராமா, உன் பொண்டாட்டியா நான் கடைக்கு பேச சொல்லு.
வீணா என் விவகாரத்தை தலையிட வேண்டாம். அவ சொல்றதுல என்ன தப்பு? உன் பொண்டாட்டி பேசினா எல்லாம் சரியாயிட மாட்டா உனக்கு. தப்புதான், நீ எதிர்த்து பேசுறது தப்புதான். உனக்கு எனக்கு என்ன வயசு வித்தியாசம் தெரியுமா? என்ன பத்தி பேசுற? கொஞ்சம் மட்டும் மரியாதை இல்லாம. மரியாதைங்கிறது தானா வரணும், கேட்டெல்லாம் வாங்க கூடாது. வாடி வா, நான் பிறந்தாத்துல உட்காந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், வேலை பார்க்கதானே வந்து போயிட்டு இருக்கேன். வேவு பாக்குற புத்தியோட எனக்கு கிடையாது. எனக்கு குடும்பம் இருக்கு, குழந்தை குட்டிகள் இருக்கு. வாத்துக்காரர் தான் வேவு பார்த்து எல்லாருக்கும் வேட்டு வச்சுட்டு இருக்கார். அப்பாட்ட எல்லாத்தையும் பொல்லாத்தையும் போட்டு கொடுத்துண்டு. ஓய் சோமசேகர கணபாடிகள், என்ன பசங்களை பெற்று வச்சிருக்க நீ? டேய் கையாடுறா, சுத்த தத்தாதிகள். பிள்ளைகள் ஒழுங்கா இருந்தா மாப்பிள்ளையும் ஆத்தோட இருக்கணும்ன்ற நான். டேய் சும்மா இருடா, நீ ஒன்ன பத்தி தெரியாதாடா எனக்கு? மானமுள்ள மனுஷனா இருந்தா ஆத்தோட மாப்பிள்ளை பேச்சு பேசணும். ஜாஸ்தி பேசாத. என்னையே தள்ளி விடுற. நீதான் அடுத்த வருஷத்தை உண்டை கட்டி சாப்பிட்டு உட்காந்துருக்க. கல்யாணமானா அவ ஆத்துக்கு போனோம். பிறந்தாமே கதின்னு இருந்தா ஆத்து பொண்ணுக்கு ஏது நாட்டாம? ஒண்ணு மூத்த மாட்டு பொண்ணா இருக்கணும், இல்ல கடைசி மாட்டு பொண்ணா இருக்கணும். இப்படி ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டுனா இப்படிதான் மத்தல மாதிரி தட்டிண்டே இருப்பா. ஆமா, பொங்கல் திங்கிறதுக்கே பொழுது போல, இதுல மத்தல வேற தட்டாளாகும். நிறுத்துங்க, சாணி கூட ஒழுங்கா பண்ண தெரியல. இதுங்க மத்தத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன சாணி சாணி கட்டுறதுக்கு பிரிவினன் வந்தாச்சுன்னா என் பங்கு எனக்கு சேர்ந்தாகணும். ஏற்கனவே கணக்கு போட்டு வச்சிருக்கேன். என்ன கணக்கு போட்டு வச்சிருக்க? உனக்கும் தனியா அதிகமா போட்டு வச்சிருப்ப. சாதுவா இருந்தாலும் எனக்கு கிடைக்க வேண்டிய சரி பங்கு எனக்கு வேணும். அவயம் உன் பணம் விட்டு கொடுத்துறாத. இவெல்லாம் சேர்ந்து நன்னும் தள்ள மிளகா அரைச்சிருவா. எடி லோச்சா, என்னடி வேலைக்கு பார்த்துட்டு இருக்க? கேளு நீயும் பங்க நீயும். என்ன கேக்குறது? என்ன கேக்குதா? என்ன